அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் சித்திரை 18/1/2024 புதன்கிழமை அன்று குரு பகவான் உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடமாகிய அஷ்டம ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி சுமார் 1 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்து பலன்கள் அளிக்க உள்ளார். பொதுவாக கோச்சார ரீதியாக 8ஆம் இட குரு பகவான் சஞ்சாரம் என்பது அவ்வளவாக சிறப்பை அளிப்பதில்லை. இதற்கு ஒரு பழமையான ஜோதிட ரீதியான பாடலும் உள்ளது. இன்மை எட்டினில் வாலி பட்டமிழந்து போகும்படி ஆனது. இப்படி ஒரு பழமொழி இருக்குது. அதாவது ராமபிரான் மறைந்திருந்து அம்பு விட்டு வாலி அவர்களை கொன்றுவிடும்படி ஆனது. இது நடைபெற்றது வாலியினுடைய ஜாதகப்படி கோச்சார ரீதியாக 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தபோது இங்கனம் நிகழ்ந்தது என்று சொல்லுவார்கள். அதாவது மன்னன் என்ற பட்டம் போனது மட்டுமல்லாமல் உயிரே போய்விட்டது என்கின்ற நிலைமைதான் இந்த 8ஆம் இட குரு பகவான் சஞ்சாரம். ஜாதக ரீதியாக 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கும். அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படும் இந்த ஸ்தானம் மிகவும் முக்கியமானதாகும். இந்த ஸ்தானத்தின் குரு சஞ்சாரம் என்பது தொழில் ரீதியாக, வருமானம் ரீதியாக பலவித சங்கடங்களை தரும். மேலும் தீராத வேதனைகள், கஷ்டங்கள், சில அவமானங்கள் போன்றவற்றையும் ஏற்படுத்தும். 6ஆம் இடத்துக்குரிய நோய், பகை, கடன் போன்ற பல்வேறு சிக்கல்கள், சிரமங்களையும் இந்த 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் வழங்குவார். வம்புகள், வழக்குகள், சச்சரவுகள், வேலைக்கு அதாவது சரியான நேரத்தில் உணவு உண்ண இயலாத நிலைமைகள், கண்டங்கள், விபத்துக்கள் போன்றவற்றையும் இந்த 8ஆம் இட குரு பகவானின் சஞ்சாரம் ஏற்படுத்தும். எனவே இந்த ஓராண்டுக்கும், அதாவது சித்திரை 18 தேதி முதல் சுமார் ஓராண்டு காலம் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து குரு பகவான் உங்களுக்கு இவ்வாறான கஷ்ட பலன்கள், கஷ்ட நிஷ்டூர பலன்கள் என்று சொல்லுவார்கள். இதன்படி கஷ்ட பலன்கள் ஏற்படுத்தும். இன்னொரு ரீதியாக பார்க்கும்போது உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் சத்ரு, ரோகம், கடன், வழக்கு என்ற ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடமாகிய துர்ஸ்தானத்திற்கு இன்னொரு துர்ஸ்தானமாகிய அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது சில நற்பலன்களையும் ஏற்படுத்தும் என்று சொல்லுவார்கள். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுவார்கள். அதன் அடிப்படையில் சில சமயங்களில் எதிர்பாராத சில நன்மைகள், எதிரிகளால் நன்மைகள், கெடுதல் நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கும் போது அது நன்மையாக நடக்கும். இது போன்ற பலன்களையும் சில சமயங்களில் இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். எனவே தைரியமாகவும், திடமாகவும், தெளிவாகவும் தாங்கள் செயல்படும் போது இந்த குரு பகவானின் கெடுதல்கள் அதிகமாக ஏற்படுத்தாது. பொதுவாக உடல் நலக்குறைவு என்பது ஏற்படுத்தும். அவ்வாறு உள்ள நிலைமையை சீராக்க தாங்கள் எப்போதும் தெளிவான நிலையில் இருந்து கொள்வது பல சங்கடங்களை, உடல் ரீதியான சங்கடங்களை நிவர்த்தி செய்யும். இந்த அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் தனது பார்வையாக, அதாவது 5, 7, 9 என்கின்ற பார்வையாக உங்களுக்கு சில அனுகூலமான பலன்களையும் ஏற்படுத்தும்.
பொதுவாக குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை பால் செய்வதுடன் பார்வை பலன்களால் நன்மைகளை செய்யும் என்று ஒரு அனுகூலமான நன்மையான பலன்களும் உள்ளது. அந்த வகையில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் உங்களது ராசிக்கு விரயஸ்தானம், மோட்சஸ்தானம் என்று சொல்லப்படும் இடத்தையும், தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தையும், சுக, தாயார் ஸ்தானத்தையும் பார்வை செய்ய உள்ளது. எனவே இந்த பார்வையானது உங்களது ராசிக்கு மிகவும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. உதாரணமாக 12ஆம் இடமாகிய மோட்சம் மற்றும் சயனஸ்தானத்தை பார்வை செய்து நிம்மதியான உறக்கம் போன்றவற்றை அளிப்பார். அது மட்டுமல்லாமல் வயதாகி போனவர்களுக்கு மோட்சம் ஏற்படுத்தக்கூடிய நிலையையும் தருவார். மேலும் சிலருக்கு தீர்த்த ஸ்தல புண்ணிய யாத்திரைகள் போன்றவற்றையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. மேலும் விரயஸ்தானம் என்ற நிலைக்கு இந்த 12ஆம் இடம் உள்ளதால் செலவுகளையும் ஏற்படுத்தும். அதாவது ஏற்கனவே நீங்கள் சேமித்து வைத்திருந்த பொருட்கள் செலவு செய்யக்கூடிய நிலை, சுப விரயம், வீட்டில் உள்ளவர்களுக்கு, அதாவது உங்களது குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வருதல், ஆலயம் முதலான இடங்களுக்கு சென்று முடி காணிக்கை செலுத்துதல், ஆலய வழிபாடுகள் செய்தல், உங்கள் பிள்ளைகள் வகையில் நீங்கள் சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள், மேலும் உங்களது ஜாதக ரீதியாகவும் சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். 2ஆம் இடமாகிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை தனது 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்வை செய்து அந்த இடத்தினை மிகவும் வலிமைப்படுத்துகிறார். நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய நிலைமை, ஆசிரியர் மற்றும் வக்கீல்கள் முதலான தொழில் புரிபவர்களுக்கு அனுகூலமான பலன்கள், குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியினை ஏற்படுத்தும் நிலை, தன வரவுகள், பொருளாதார வரவுகள் ஏற்படுத்தும் நிலை போன்றவற்றை கொடுக்கும். ஆயினும் பொருளாதார ரீதியாக சில சமயங்களில் பற்றாக்குறையும் நிலவும். குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 4ஆம் இடமாகிய மாத்ரு ஸ்தானம் என்று சொல்லப்படும் சுகம், வண்டி வாகன யோகம் போன்றவற்றை ஏற்படுத்தும் 4ஆம் இடத்தை தனது 9ஆம் பார்வையாக பார்வை செய்து அந்த இடத்திற்கு சிறப்பினை அளிக்கின்றார். அதாவது தாய் வழி உறவினர்களால் நன்மைகளையும் ஆதாயங்களையும் ஏற்படுத்துவார். தாயாரால் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்துவார். மேலும் சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகத்தையும் ஏற்படுத்துவார். புதிய வீடு வாங்குதல் அல்லது நிலம் வாங்கி வீடு கட்டுதல் போன்ற அனுகூலமான பலன்களையும் இந்த குரு பார்வை ஏற்படுத்தும். மேலும் கோயில்கள், ஆலயங்களுக்கு சென்று புனித நீராடி வருவதற்கான வாய்ப்புகளையும், சந்தோஷம், மகிழ்ச்சி போன்ற நிலையினையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். உங்களது ஜாதகத்தில் தசா புத்தி பலன்கள் சிறப்பாக இருப்பின் இந்த அஷ்டம குரு பகவானின் சஞ்சாரம் பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருதல், மேலும் வாரந்தோறும் வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு செய்து வருதல் மிகவும் அனுகூலங்களை தரும். மேலும் குரு வக்ர காலமாகிய புரட்டாசி 29/15/10/2024 செவ்வாய்க்கிழமை முதல் தை 29/11/2/2025 செவ்வாய்க்கிழமை வரை குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வக்ர நிலையானது உங்களுக்கு
சில சமயங்களில் மிக அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் அனுகூலமான பலன்கள் நடக்கிறது என்பதற்காக புதிய முதலீடுகள் செய்தல், போட்டிகள் போன்றவற்றில் பங்கேற்றல் ஆகியவை அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தாது. எனவே இந்த காலகட்டத்தில் நன்மைகள் நடப்பின் அதனை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சிகரமாக இருத்தல் நன்று. ஒருமுறை ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்து வருதல், அதாவது வளர்பிறை வியாழக்கிழமையில் ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் சென்று வழிபட்டு வருதல், அதனைத் தொடர்ந்து வாரந்தோறும் உங்களது அருகாமையில் உள்ள உங்களது குடியிருப்புக்கு நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அருகாமையில் உள்ள சிவாலயம் சென்று நவக்கிரக வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு, குரு சன்னிதானம் இருப்பின் குரு பகவான் வழிபாடு ஆகியவற்றினை தொடர்ந்து வாரந்தோறும் செய்து வருதல் உங்களுக்கு குரு பகவானால் ஏற்படும் கஷ்டபலன்கள் நிவர்த்தியடையும். வழிபடுவோம், பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.